ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்போதும் அவரை நம்பும் நம்மை போன்ற பக்தர்களை உடன் இருந்து காக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். பாபா வாழ்ந்த காலத்தில் அவரை தரிசிக்க சென்ற பக்தர்களுக்கு பல நல்ல விஷயங்களை, அறிவுரைகளை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். இப்போதும் இன்றளவிலும் பாபாவை நாம் மனசார வணங்கினோன்னா அவர் நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை நிச்சயமாக தருவார். இங்கே தேவையானது மனப்பூர்வமான நம்பிக்கையும் பொறுமையும் அன்பு கலந்த பக்தியும் தான் தேவை. இந்த இடத்துல நாம் பாபாவுக்கு என்ன கொடுக்குறோம், பாபாவுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லைங்க. பாபா நம்ம கையில் எதையும் எதிர்பார்க்குறதில்ல. ஒருவேளை ஒரு சில விஷயங்களை நாம் செஞ்சு அதை பாபா ஏற்றுக்கிறார் அப்படின்னா கூட பக்தர்களாகிய நம்முடைய சந்தோஷத்துக்காக பாபா ஏற்றுக்குவாரே தவிர்த்து மற்றபடி நம்ம கையிலிருந்து பாபாவுக்கு கொடுத்து எதுவும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே எந்த ஒரு விஷயத்தின் மேலேயுமே பற்றற்றவராக இருந்தார். ஒரு சில விஷயங்களை பாபா ஊக்குவித்தார், ஒரு சில விஷயங்களை பாபா செய்யக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரைகளை வழங்கி இருப்பார். அவர் சொன்ன எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான அறிவார்ந்த ஒரு விஷயம் அடங்கி இருக்கும். அதை அவர் தன்னுடைய பக்தர்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்நாளில் செய்து காட்டியிருப்பார். அவரை நாடி வந்த பக்தர்களுக்கு அவர் வாரி வாரி வழங்கியது அறிவுரைகளையும் அவருடைய அருளையும் தான். அவர் கொடுத்த அறிவுரைகளை பின்பற்றி வாழ்ந்த பக்தர்கள் தம்முடைய வாழ்க்கையில் கஷ்டமே படலைன்னு சொல்லியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அவங்க அந்த கஷ்டத்தை எந்த அளவுக்கு பக்குவமாக கையாண்டு அதை கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். சாயி சச்சரிதத்தில் இது போல் பல கதைகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கதையையும் நாம் படிக்கும்போது நமக்கு நிறைய படிப்பினைகளை பாபா அதன் மூலம் வழங்கி இருப்பார். அதனால தான் நான் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் இதை ரொம்பவே வலியுறுத்தி கூறுவேன். ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வீட்லேயும் இருக்க வேண்டிய அரிய பொக்கிஷம் ஸ்ரீ சாயி சச்சரிதம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவும் பாபாவால் தன்னுடைய பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடை. எந்த ஒரு பக்தன் பாபாவை முழு மனசோட நம்பி அவருடைய பாதத்தை பணிஞ்சு அவருடைய சாயி சச்சரிதத்தை மனப்பூர்வமாக அதில் மனசு ஒன்றி லயிச்சு இதை ஒரு புத்தகமாக நான் படிக்கல பாபா, உங்களுடைய அருள் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கிட்டு இதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அருளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி உணர்ந்து நாம் படிக்கும்போது நிச்சயமாக இக பர சௌபாக்கியம் அனைத்தையும் பாபா நமக்கு தந்தருள்வார். இது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லைதாங்க. ஆனால் பாபாவினுடைய அருளும் ஆசீர்வாதமும் எந்த ஒரு பக்தனுக்கு இருக்கிறதோ அந்த பக்தனுக்கு பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக உதவி புரிவார். இந்த சாயி சச்சரிதத்தை முடிஞ்சால் நீங்களும் வீட்டில் புத்தகமாக வாங்கி வச்சு படிக்க பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பாபா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு அருளிய அருட்கொடை அந்த சாயி சச்சரிதம் புத்தகத்தின் மூலமாக நமக்கும் கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.